அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றைத் தாவி அஞ்சிலே ஒன்றாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்ட அயலார் ஊரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் நம்மை அழைத்து காப்பான். ஓம் அனுமந்தாய வித்மகே வாயு புத்திராய தீமகே தந்தனோ மாருதி பிரச்சோத்யாத். உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் குரு வக்ரமாகிறார் 120 நாள். இந்த குரு வக்ரமாவதால் 12 ராசிகளுக்கும் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் வாங்க. குணமிகு வியாழ குரு பகவானே மனமுடன் வாழ மகிழுடன் அருள்வாய். பிரகஸ்பதி வியாழ பரதகுரு நேசா கிரக தோஷமின்றி கடாட்சி தருள்வாய். குரு வக்ர பயிற்சி. இந்த குரோதி ஆண்டில் குரு வக்ரம் பெறுகிறார். ரிஷபத்தில் வக்ரம் பெறுகிறார். ஆனால் பின்னோக்கி செல்கிறாரா என்று சொன்னால் பின்னோக்கி செல்லவில்லை. அதே வீட்டில் இருந்து வக்ரம் பெறுகிறார். அப்போது ஒரு கிரகம் வக்ரம் பெறுகிறது என்று சொன்னால் நேர்கதியில் செல்லும்பொழுது அதனுடைய பலன் நன்றாக இருக்கும், சுப பலனை தருவார். வக்ரகதியில் போகும்பொழுது அந்த பலன் நேரடியாக, அதாவது எதிர்ப்பாக அமையும் அப்படின்னு சொல்லலாம். இந்த குரு பொறுத்தவரையிலேயே இல்லைன்னு சொன்னாலே, குரு இருக்கிறதுலையே மிக மிக சுபத்தன்மை வாய்ந்த ஒரு கிரகம். குரு இருக்கிற இடமும் நல்லது செய்வார், பார்க்குற இடம் கோடி புண்ணியன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்க. குருவுக்கு தான் இருக்கிற இடத்துல இருந்து 5ஆம் இடம், 7ஆம் இடம், 9ஆம் இடத்தை குரு பார்க்குறார். குரு பார்க்குறதால தான் குருவனுடைய பார்வை ஒவ்வொரு பாவத்துக்கு, அதாவது எந்த லக்னத்தில் யார் பிறந்திருந்தாலும் குருவனுடைய பார்வை இருக்குது பாருங்கள். ஏதாவது ஒரு 3 பாவத்தை பார்க்கும். அதனால் அப்படி இருக்கும் பட்சத்தில் ஓரளவுக்கு நன்மைகள் நடைபெறும் அப்படின்னு சொல்லலாம். குருவுக்கு தேவகுரு அப்படின்னு பேர். குருவுக்கு பல பெயர்கள் இருக்கிறது. அந்தணன், பொன்னன், வியாழன், பிரகஸ்பதி அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் ஒருவருடைய ஜாதகத்தில், பிறப்பு ஜாதகத்தில் குரு தனித்து இருக்கக்கூடாது. அந்தணன் தனித்திருக்கையில் அவதிகள் மெத்த உண்டு. யார் கூடயாவது இன்னொரு கிரகத்தோடு சேர்ந்து இருந்தார்னு சொன்னால் குரு ரொம்ப, இன்னொரு சுப கிரகத்தோடு சேர்ந்து இருந்தார்னு சொன்னால் ரொம்ப பிரமாதமாக ஒர்க் அவுட் ஆகும். இந்த குரு பார்வை கோடி நன்மைன்னு சொன்னோம் இல்லையா? இப்போது யாரோ ஒருத்தருக்கு ஒரு லக்னம் போயிட்டுருக்கோம். அந்த லக்னத்துக்கு ஒரு தசாபுத்தி போகும் ஒருத்தருக்கு. எந்த தசாபுத்தி, அதை ஒரு கடக லக்னம்னு வைங்க, செவ்வாய் என்னுடைய தசாபுத்தி போகுது அப்படின்னா, செவ்வாயை குரு பார்த்தாலோ குரு சேர்ந்தாலோ அந்த நடக்கிற தசாபுத்தியை, புத்திநாதனை குரு பார்க்குறார், இல்லை குரு சேர்ந்திருக்கிறார், இல்லை குரு சாரம் பெற்றிருக்கிறார். இப்படி இருந்ததுன்னு சொன்னாலே அந்த தசாபுத்தி ரொம்ப நல்லா இருக்குங்க, ரொம்ப அமுக்கலமாக இருக்கும். அப்படி இந்த குருவனுடைய நிலை பார்த்திங்கன்னா, ஒரு தீய கிரகம் இருக்குது, தீய கிரகத்தினுடைய தசாபுத்தி நடக்குது. அப்போது குரு பார்வையில் இருக்குதுன்னு சொன்னால் அந்த தீய குணங்கள் அந்த அளவுக்கு இருக்காது, ஓரளவுக்கு நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். குரு பாருங்கள், உச்சமடைகிறது கடகத்தில் உச்சமடைகிறார், நீச்சமடைகிறது மகரத்தில் நீச்சமடைகிறார், ஆட்சி பெறுவது தனுசு, மீனம். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போது ஒரு கிரகம் ஆட்சி பெற்றிருக்கு. இப்போ தனுசு மீனத்தில் குரு ஆட்சி பெற்றிருக்கார். ஆனால் வக்ரம் ஆயிட்டார் அப்படின்னு சொன்னால், குருன்னு போட்டு போட்டு ப்ராக்கெட்டில் போட்டிருப்பாங்க வக்ரம்னு, இல்லை இங்கிலீஷில் ஆர்னு போட்டிருப்பாங்க, ரிவர்ஸ். அப்போது இப்போ ஒரு கிரகம் ஆட்சி பெற்றிருக்குன்னா சூப்பராக பலனை தரும். ஆனால் அதுவே வக்ரம்னு போட்டாங்க அப்படின்னு சொன்னால் அது நீச்ச பலனை தரும், சரியான ஒரு பலனை எதிர்பார்க்க முடியாது. அதுபோல் உச்சம் பெற்ற கிரகம், இப்போ கடகத்தில் உச்சம் பெறுகிறார் அப்படின்னா வக்ரம் பெறுகிறார், அந்த குரு வக்ரம் ஆயிட்டார்னு சொன்னால் அப்போது நீச்ச பலனை தருவார். இப்போ மகரத்தில் குரு நீச்சமாக இருக்காருன்னு வைங்க, அப்போ அவர் வக்ரமாக இருந்தால் என்ன பலனை தருவார்? அது பார்த்திங்கன்னு சொன்னால் உச்ச பலனை தருவார். அப்படியே ஆப்போசிட், மகரத்தில் குரு
நீச்சமாக இருந்து வக்ரம் பெற்றால் அற்புதமான பலனை வாரி வழங்குவார், உச்ச பலனை தருவார் அப்படின்னு நம்ம சொல்லணும். இப்போ ஒருவருடைய ஜாதகம், பிறப்பு ஜாதகத்தில் குரு போட்டிருக்காங்க, குரு போட்டு வக்ரம்னு போட்டிருக்காங்கன்னு வைங்களேன், இல்லை ரிவர்ஸ்னு போட்டிருக்காங்க பிறப்பு ஜாதகத்தில் அப்படின்னா, யாருடைய ஜாதகத்தில் குரு வக்ரமாக இருக்கிறதோ அவங்களுக்கெல்லாம் இப்போ குரு வக்ரமாக இருக்கிறதால நல்ல பலனையே வாரி வழங்குவார். ஏன்னா இப்போ குரு வக்ரமாக இருக்கார்ல, இந்த குரு எவ்வளோ நாளைக்கு வக்ரமாக இருக்கார் அப்படின்னா, இந்த மங்களகரமான குரோதி ஆண்டு குரு வக்ர பேச்சு நடக்கிறதுங்க. அதாவது புரட்டாசி மாதம் 29ஆம் தேதி குரு வக்ரமாகிறார், செவ்வாய்க்கிழமை 15/10/2024. இந்த குரு வக்ர நிவர்த்தி அடைகிறது மங்களகரமான குரோதி ஆண்டு தை மாதம் 29ஆம் தேதி குரு வக்ர நிவர்த்தி வருகிறார் 11/2/2025. சுமார் 120 நாள் குரு வக்ரமாகிறார். 120 நாளுங்கிறது 4 3 12 கிட்டத்தட்ட 4 மாதம் ஆகிப்போகுது. இந்த 4 மாத காலமும் யாருக்கெல்லாம் குரு நன்மை செஞ்சாரோ அவங்களுக்கெல்லாம் தீமை பண்ணுவார், தீமை பண்ணிகிட்டு இருந்த குரு நல்லது செய்வார் அப்படின்னு எடுத்துக்கலாம். அதாவது குரு வக்ரம் என்று சொன்னால் முன்மீட்டு பலனை தருவார். அந்த குரு மேஷத்துக்கு வரணும்னு அவசியம் இல்லைங்க, அங்கேருந்து வக்ரமாக இருந்தாலும் அது வக்ரம்தான். அப்போது இந்த குரு பகவான் பொறுத்தவரையிலையும் வக்ரமாக இருக்கிற காலங்கள் இந்த 120 நாள் 15/10/2024 11/2/2025 வரைக்கும் சுமார் 120 நாள். யாருக்கெல்லாம் பிறப்பு ஜாதகத்தில் பர்த் சார்ட்டில் குரு வக்ரமாக இருக்கோ அவங்களுக்கெல்லாம் யோகமான நாள் எடுத்துக்கலாம். நீங்கள் எந்த லக்னமாக இருங்க, எந்த ராசியாக இருங்க, குரு வக்ரமாக இருக்கா கண்டிப்பாக உங்களுக்கு யோகமாக அமையும். இந்த 120 நாளில் எதுலாம் நடக்காதுன்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் நடக்கும், நடந்து முடிந்து விடும், சக்ஸஸாக நடக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போது இந்த குரு பகவானுடைய வக்ர ஆகுது இல்லையா, ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது 12 ராசிக்கும் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. விருச்சிக ராசிக்கு இந்த குரு வக்ரம் பெறுவது நல்ல பலனை தருமா, கெடு பலனை தருமா? விருச்சிக ராசி காலபுருஷனுக்கு 8வது ராசி, விசாகம் 4ஆம் பாதம், அனுசம், கேட்டை நட்சத்திரம் உள்ளடக்கியது. இந்த விருச்சிக ராசியில் இருக்கிறவங்களுக்கு இந்த குரு 7ல் இருந்தது ரொம்ப சூப்பருங்க, நினச்சதை சாதிச்சிங்க. திருமணம் கைகூடி வந்தது ஒரு சிலருக்கு, நண்பர்களால் ஆதாயம், கணவன் மனைவி ஒற்றுமை, பொருளாதார வரவு இருந்தது, இளைய சகோதர சகோதரிகளால் ஆதரவு இருந்தது. ஒரு சிலர் வெளியூர் வெளிநாட்டு பயணத்துக்கான அடித்தளம் போட்டீர்கள், இப்படிலாம் நடந்தது. ஆனால் இப்போ குரு வக்ரம் ஆயிட்டார். இந்த 7ஆம் இடத்துல வக்ரமாக இருந்தது என்னன்னாக்கா, எதுவும் நடக்குமானா நடக்காது. திருமணம் பேசி முடித்து வச்சுருப்பீங்க, ஆனால் கடப்பில் போட்ட மாதிரி இருக்கும், மறுபடியும் அவங்க ரியாக்ஷனே வராது அவங்கக்கிட்ட இருந்து. அதே போல் கணவன் மனைவி இடையே கருத்து வேறுபாடு வரும், நண்பர்கள் புரிஞ்சிக்க மாட்டாங்க, வெளியூர் பயணத்துக்கு ஆனால் ஒரு தடைகள் தாமதங்கள் ஏற்படும். உங்களை பொறுத்தவரையிலையும் 2க்கும் 5க்கும் ஆதிபத்தியம் உடையவர். அப்போ பண வரவு வருமா அப்படின்லாம் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருப்பீங்க, வரும்னு வராது. பண வரவு காலதாமதம் ஆகும். குடும்பத்தில் சண்டை சச்சரவு இருக்கும், அவங்கவுங்க குடும்ப உறுப்பினர்கள் சண்டைக்கு மல்லு கட்டு நிற்பாங்க, அவங்கள ஒத்துமை காக்கிறதுக்குள்ளே போதும் ஆகிடும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்தலான்னு பார்ப்பீங்க, தள்ளி போகும். பிள்ளைகளுக்கு இடர்பாடுகள் வரலாம், பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரலாம். பிள்ளைகளுடைய கல்வி சிறப்பாக இருந்த போதிலும் அவங்களுக்கு படிக்கிற இடத்துல இன்ஸ்டியூஷனில் மூலியமாகவோ இல்லை கூட படிக்கக்கூடிய பிள்ளைகள் மூலியமாகவோ சில இடர்பாடுகளோ இன்னல்களோ வரலாம்.
ஆனால் எதிரிகள் ஓடி ஒளிவார்கள். உங்களுக்கு கடன் சுமை படிப்படியாக குறையும். மற்றபடி பிபிஓ, சாஃப்ட்வேர், ஹார்ட்வேர், தபால் தந்தி, லாக்கா, கொரியர் சர்வீஸ், விளையாட்டு வீரர்கள், வீராங்கனைகள், நடனக் கலைஞர்கள், ஸ்டண்ட்டு கலைஞர்கள், பின்னணி பாடகர்கள், இசை அமைப்பாளர்கள், இசை வல்லுநர்கள், சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய நடிகைகள், டெக்னீஷியன்கள், எடிட்டர்கள், கேமராமேன்கள், புகைப்பட கலைஞர்கள் அத்துணை பேர்களுக்கும் வாய்ப்புகள் வந்து கதவை தட்டப் போகிறது. இளைய சகோதர பாவம் உங்களுக்கு ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கக்கூடிய நிலை. என்ன பண வரவு வருமானம்னா எதிர்பார்த்து காத்துட்ருப்பீங்க, வராது. அதே மாதிரி லாபத்துக்காக காத்துட்ருப்பீங்க, லாபம் வர்ற மாதிரி இருக்கும். இல்லை மகிழ்ச்சியாக இருப்பீங்களா அப்படின்னா அது கொஞ்சம் கஷ்டம்தான். மற்றபடி செலவினங்கள் ஏற்படும். சுப செலவும் இருக்கும், அசுப செலவும் இருக்கும். உதாக ஆரோக்கிய குறைவு ஏற்படும். மருத்துவமனைக்கு செல்ல நேரிடும். ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். ஆனால் வேலை பளு கண்டிப்பாக இருக்குங்க. சொந்த தொழில் பண்ணாலும் சரி, உத்தியோகம் பண்ணாலும் சரி, நிர்வாகம் தரப்பில் என்ன சொல்லப்படுகிறதோ, அதிகாரிகள் என்ன சொல்கிறார்களோ, சக ஊழியர்களுடைய நிலை என்னவோ அதுபடி தான் நீங்கள் வேலை பார்க்கணும். தன்னிச்சையாக வேலை பார்க்க முடியாது. ரொம்ப இதுவான ஒரு காலகட்டம் தான். எச்சரிக்கையாக இருக்கணும். ஆனால் இந்த விருச்சிக ராசிக்கு இந்த குரு வக்ரமானது சிறப்பல்ல. நடக்கும், காலதாமதமாகும், அவ்வளோதான், வேறு ஒன்று. 120 நாள் வந்து என்னமோ சக்ஸஸ் ஆகிற மாதிரி நீங்கள் முயற்சி எடுப்பீங்க. எடுக்கும் முயற்சி அதாவது திருவினை ஆக்குன்னு நினச்சி செய்வீங்க. அது திருவினை ஆக்காது, லேட்டாக தான் ஆக்கும். ஆனால் உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் குரு வக்ரமாக இருக்குதுன்னு வைங்க. உங்களது விருச்சிக ராசியாக இருந்து எந்த லக்னமாக இருந்தாலும் சரி, குரு எந்த வீட்டில் வக்ரமாக இருந்தாலும் சரி, இப்பொழுது இந்த 120 நாளும் அந்த வக்ரம் பெற்றவர்களுக்கு, குரு வக்ரம் பெற்றவர்களுக்கு நல்லது நடக்கும். சூப்பர், அற்புதமான காலம். ஆனால் மொத்தத்தில் விருச்சிக ராசிக்கு ஒரு ஏமாற்றத்தை தரும். நடக்கும் அப்படின்னு நினைப்பீங்க, நடக்காது. திருமணம் கூட காலதாமதமாகும், தள்ளி போகும், பேச்சுவார்த்தை தள்ளி போகும், நண்பர்கள் புரிஞ்சிக்க மாட்டாங்க. மற்றபடி குரு தட்சிணாமூர்த்தியை வழிபாடு செய்யுங்கள். வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையும். ஆனாலும் உங்களுக்கு இந்த குரு வக்ரமானது சிறப்பல்ல.